ஹாய், இது தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் இங்கிலீஷில் ஃபஸ்ட் லெசன் அவர் கிச்சன். பாருங்கள், இதில் ஹாய், ஐ எம் நிலா, ஐ ஹெல்ப் இன் த கிச்சன், டூ யூ. என்னோட பேர் நிலா, நான் கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவேன், நீங்கள் பண்ணுவீங்களா, டூ யூ அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகேவா? பாருங்கள், முதல்ல லுக் அண்ட் சே அப்படின்றதுல நமக்கு பிக்சர் வித் வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இது ஃபனல், FUNNEL, ஃபனல். ஸ்ட்ரெயினர், ஸ்ட்ரெயினர்னா பாருங்க வடிதட்டி, STRAINER, ஸ்ட்ரெயினர். அடுத்து பாருங்க மிக்ஸி, MIXIE, மிக்ஸி. பாட், இது என்னது, பாட், POT, பாட். ஸ்டவ், STOVE, ஸ்டவ். பாருங்க ஸ்பூன், SPOON, ஸ்பூன். கட்டிங் போர்டு, இது என்னது, கட்டிங் போர்டு, CUTTING, கட்டிங் போர்டு, BOARD, போர்டு, கட்டிங் போர்டு. நைஃப், இது என்னது, நைஃப், KNIFE, நைஃப். பீலர், PEELER, பீலர். டாங்ஸ், இது என்னது, டாங்ஸ், TONGS, டாங்ஸ். பேன், PAN, பேன். லேடல், LADEDLE, லேடல், LADLE, லேடல். அடுத்து பாருங்க பவுல், BOWL, பவுல். ட்ரே, என்னது இது, ட்ரே, TRAY, ட்ரே. ரோலிங் பின், ROLLING, ரோலிங். பின், PIN, பின். கெட்டில், KETTLE, கெட்டில். டம்ளர், TUMBLER, டம்ளர். பிளேட், PLATE, பிளேட். லோட்டா, LOTA, லோட்டா. கப், CUP, கப். சாசர், SAUCER, சாசர். மேலே இருக்கிறது கப்பு, கீழே இருக்கிறது சாசர். கிராட்டர், GRATER, கிராட்டர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரூம்ஸ் இன் அவர் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹவுஸ்னா வீடு, ரூம்ஸ்னா அறைகள். எத்தனை அறைகள், என்னென்ன அறைகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரூம்ஸ் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் யர் கிச்சன், வாட் இஸ் யர் கிச்சன், எது கிச்சன்? எ பிளேஸ் வேர் வி குக் அண்ட் சம்டைம்ஸ் ஈட். பாருங்கள், எது கிச்சன்னா என்ன எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எ பிளேஸ் வேர் வி குக், எங்கே நம்ம சமைக்கிறோமோ அதுதான் சமையலறை. கிச்சன்னா சமையலறை. அண்ட் சம்டைம்ஸ் ஈட், சில நேரங்கள்ல அங்கே நம்ம சாப்பிடுவோம். சரிங்களா? வாட் இஸ் அ பெட்ரூம், எது பெட்ரூம்? பெட்ரூம்னா என்ன? எ பிளேஸ் டு ஸ்லீப், நம்ம படுக்கிற இடம், தூங்குற இடம் தான் பெட்ரூம். அண்ட் சம்டைம்ஸ் ரீட், சில நேரங்கள் அங்கே என்ன செய்வோம், நாம் வாசிப்போம், புத்தகங்கள் இல்லை ஏதாவது வாசிப்போம். வாட் இஸ் அ பாத்ரூம், எது பாத்ரூம் அப்படின்னு கேட்குறாங்க. பாத்ரூம்னா என்ன? எ பிளேஸ் டு பாத், நாம் குளிக்கிற இடம் தான் பாத்ரூம். அண்ட் கிளீன் அவர் செல்ஃப்ஸ், நம்ம என்ன செய்வோம், க்ளீன் பண்ணுற இடம் அது. அடுத்து பாருங்க, வாட் இஸ் அ ஹோம், ஹோம்னா என்னது? ஹோம்னா வீடு, வீடுனா எது? எ பிளேஸ் டு பி வித் அ லவ்விங் ஃபேமிலி, நம்மளோட குடும்பத்தோடு நாம் இருக்கிற இடம் தான் ஹோம். சரிங்களா? நம்ம குடும்பத்தோடு நம்ம வாழும் இடம், அதை தான் என்ன சொல்லுவோம், ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை இன்னொரு தடவை நம்ம ரீட் பண்ணிடலாம். What is a kitchen? A place where we cook and sometimes eat. What is a bedroom? A place to sleep and sometimes read. What is a bathroom? A place to bath and clean ourselves. What is a home? A place to be with a loving family. My house,
லெட்டஸ் லேர்ன் அப்படின்ற டாப்பிக்கில் மை ஹவுஸ் அப்படின்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த குட்டி பொண்ணு எந்திரிச்சு வரா. வேர் இஸ் அம்மா, அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி தேடுறா. சி இஸ் நாட் இன் த கிச்சன், அம்மா இங்கே கிச்சனில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா தேடுறா. அடுத்த ஒரு தம்பி வரான், அவன் என்ன செய்கிறான், சி இஸ் நாட் இன் த ஹால், அவனும் அம்மாவை தேடுறான். அம்மா என்ன செய்யல, ஹாலில் இல்லை. இப்போ அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க இல்லை அக்கா தம்பிங்களா இருக்கலாம். என்ன செய்கிறாங்க, அம்மாவை தேடுறாங்க. அடுத்து பாருங்க, அம்மா யூ ஆர் ஹியர் இன் த பெட்ரூம், அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பெட்ரூமில் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டில் கிச்சன்லையும் வெளியிலலாம் தேடிட்டு அம்மா காணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அம்மா பெட்ரூமில் இருக்காங்க. அப்போது அம்மா யூ ஆர் ஹியர் இன் த பெட்ரூம், பெட்ரூம்லேயா இருக்கீங்க. யூ ஆர் இன் பெட், அம்மா பெட்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஓ, அம்மா என்ன சொல்கிறாங்க, ஓ ஐ ஹாவ் அ ஹெட் ஏக், அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு தலை வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேர் என்ன செய்கிறாங்க, 2 குட்டீஸ் என்ன செய்கிறாங்க, ஓ அம்மா ஹவு கேன் வி ஹெல்ப் யூ, நாங்கள் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இந்த தம்பி கேட்குறான், கேன் வி மேக் எ கப் ஆஃப் டீ, நாங்கள் டீ போட்டு கொண்டு வருவாமா அப்படின்னு கேட்குறாங்க. டெல் அஸ் வாட் டு டூ, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, எஸ் எனக்கு டீ வேணும். ஆஸ்க் பாட்டி ஃபார் ஹெல்ப், பாட்டியை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க, பாட்டிகிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பாருங்க, பாட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. டேக் எ பேன் அப்படின்னாங்க. அந்த பேன் எடுத்துக்கோங்க பால் டீ போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபில் திஸ் பேன் வித் வாட்டர். தம்பி சொல்கிறான், முதல்ல அந்த பேனை நம்ம என்ன செய்யணும், தண்ணியால் ஃபில் பண்ணணும். நவ் லைட் த ஸ்டவ், தண்ணி ஊற்றி, பேனில் தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி வைக்கிறாங்க. எஸ், கீப் த பேன் ஆன் த ஸ்டவ் மேலே வச்சாச்சு. லெட் த வாட்டர் பாயில், என்ன செய்யுது, தண்ணி கொதிக்குது, பாயில் வேக ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன செய்கிறாங்க, புட் இன் த மில்க் அண்ட் த டீ லீவ்ஸ், என்ன போடுறாங்க, பால் ஊற்றுறாங்க, டீ தூள் போடுறாங்க. லெட் அஸ் பாயில் த டீ இன் த பாட் ஃபார் 5 minutes, என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன செய்கிறாங்க, வேக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நவ் வி கேன் போர் இட் த்ரூ த ஸ்ட்ரெயினர் அண்ட் ஆட் சுகர், என்ன செய்கிறாங்க, அதை முதல்ல வடிகட்டுறாங்க, வடிகட்டி அதோட சுகர் சேர்க்குறாங்க. ஸ்டேர் அண்ட் மில்க் இட் வெல், மிக்ஸ் இட் வெல், ஸ்டேர் அண்ட் மிக்ஸ் இட் வெல். அப்புறம் என்ன செய்கிறாங்க, அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க, கிண்டுறாங்க. த டீ இஸ் ரெடி, இட் ஸ்மெல்ஸ் ஸோ குட். அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க கிராண்ட்மாவோட ஹெல்ப்போட டீ போட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அம்மா கிட்ட வந்து டீ கொடுக்குறாங்க. ஹியர் அம்மா, வி மேட் டீ ஃபார் யூ இன் த கிச்சன், அவங்க சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்காக நாங்கள் டீ போட்டோம் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கொடுக்குறாங்க. அம்மா சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, அந்த டீயை சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற டாபிக்ல கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் த ரைட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இது என்னது, இது ஸ்பூன். இது என்னப்பா, இது ஸ்ட்ரெயினர். ஃபோர்க் ஸ்ட்ரெயினர் கொடுத்துருக்கு, ஸ்ட்ரெயினர் தான் சரியான ஆன்சரு. அடுத்தது பாருங்க, இது ஸ்டவ். அடுத்து என்னப்பா இருக்கு, பேன். சரிங்களா. பாருங்க, ஸ்பூன், ஸ்ட்ரெயினர், ஸ்டவ், பேன். இதில் பாருங்க மேட்ச் கொடுத்துருக்காங்க. முதல்ல இங்கே பிக்சர் பார்த்துக்கோங்க. இதில் சுகர், மில்க், டீ கொடுத்துருக்கு. இதில் என்ன இருக்குது, டீ இருக்குது. அடுத்து இதில் என்ன இருக்குது, சுகர் இருக்குது. இதில் மில்க் இருக்குது. சரிங்களா. நம்ம என்ன செய்யணும், முதல்ல இங்கேருந்து டீக்கு இங்கே இழுக்கணும். அடுத்து பாருங்கள் சுகர், அதுக்கடுத்து இதில் மில்க்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், மேலே லிசன் திங்க் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. மேலே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. குட், ஹெட்ஏக், பெட்ரூம், சுகர். வேர் இஸ் அம்மா, அம்மா எங்கே இருந்தாங்க, அம்மா இஸ் இன் த பெட்ரூம், பெட்ரூமில் இருந்தாங்க. அம்மா எங்கே இருந்தாங்க, பெட்ரூமில் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு இதான் ஆன்சரு. அடுத்து ஒய் இஸ் அம்மா இன் பெட், அம்மா ஏன் பெட்டில் இருந்தாங்க, அம்மாவுக்கு என்னாச்சு, ஹெட்ஏக், அம்மா ஹேட் அ ஹெட்ஏக். அப்போ இதுதான் செகண்ட் ஒன்று. அடுத்து வாட் டிட் வள்ளி அண்ட் டு த டீ அட் லாஸ்ட், வாட் டிட் வள்ளி ஆட் டு த டீ அட் லாஸ்ட்னு இருக்கு.
ஷீ ஆடட் சுகர். வள்ளி என்ன பண்ணாங்க, டீ போட்டாங்க இல்லையா, டீல லாஸ்ட்ல என்ன ஆட் பண்ணாங்க அப்படின்னா சுகர் ஆட் பண்ணாங்க. அடுத்து ஹவ் இஸ் த டீ, த டீ ஸ்மெல்ஸ் குட். இது ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கிள் தான் கரெக்ட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், இதில் இருக்கிற இந்த முட்டை ஆம்லேட் எடுக்கிறதுக்கு இந்த கரண்டி யூஸ் ஆகுது. இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் நமக்கு கேட்டிருக்காங்க பாருங்க. கட்டிங் போர்டு மேலே வெஜிடபிள்ஸ் இருக்குது சரியா. அப்போ அதுக்கு என்ன வேணும், நமக்கு கட் பண்ணுறதுக்கு நைஃப் வேணும் சரிதானே. அப்போ நம்ம எதில் கட் ரவுண்ட் பண்ணணும், அந்த நைஃப் இருக்கிறதுல ரவுண்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, இங்கே ஷோ த ஆக்ஷன்ஸ் அண்ட் சே இட் டு யுவர் ஃப்ரெண்டு. பாருங்க, ஸ்டேர்னா கலக்கிறது, போர்னா ஊற்றுறது, பாயில்னா வேக வைக்கிறது, சாப் பண்ணுறது கட் பண்ணுறது இது சரிங்களா. இப்போ பிக்சர்லேருந்து நம்ம இதை எடுத்துல போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் போர், அடுத்து சாப், ஸ்டேர். அடுத்து பாருங்க, மே ஐ யூஸ் பண்ணி நாம் என்ன செய்யணும், இந்த வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். பாருங்க, மே ஐ கோ, மே ஐ ப்ளே, மே ஐ சிட், மே ஐ டெல், மே ஐ டேக். அதே மாதிரி பாருங்க, கேன் ஐன்னு கொடுத்துருக்காங்களா, கேன் ஐ ஆஸ்க், கேன் ஐ ரீட், கேன் ஐ ரைட், கேன் ஐ ஈட், கேன் ஐ ஓப்பன். கீழே பாருங்க, அரேஞ்ச் த வேர்ட்ஸ் டு மேக் சென்டென்சஸ். பாருங்க, இதில் மாற்றி இருக்குது, நம்ம வரிசைப்படுத்தணும். மே ஐ டெல் எ ஸ்டோரி, மே ஐ டெல் எ ஸ்டோரி. அடுத்து பாருங்க, கேன் ஐ சிங் எ சாங். ஓகேவா. பாருங்க, மே ஐ, இந்த மே ஐ எழுதியிருக்க சேர்த்து எழுதியிருக்கோம் பாருங்க. இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மே ஐயும் கேனையும் ஒருத்தவங்கிட்ட ஒரு பொருளை கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கணும். அவங்ககிட்ட இருந்து எதாவது வேணும், மே ஐ கோனா போகட்டுமா, மே ஐ பிளேனா விளையாடட்டுமா, மே ஐ சிட்னா இங்கே உட்காரட்டுமா, பெர்மிஷன் கேட்குறது சரியா. இதை நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்கள், கீழே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் மே ஐ டெல் எ ஸ்டோரினா கதை சொல்லட்டுமா. இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக போட்டுக்கிறோம், இங்கே இருக்குது. அந்த மாதிரி கேனையும் நம்ம கேப்ஸில் போட்டுக்கிறோம். கேன் ஐ சிங் எ சாங்னா பாட்டு பாடட்டுமா சரிங்களா. மற்றவங்கள்ட்ட அனுமதி கேட்குறது, பெர்மிஷன் கேட்குறதுக்கு நம்ம இந்த மே ஐ அண்ட் கேன் ஐயை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, கவுண்டபிள் அன்கவுண்டபிள், அதாவது எண்ணக்கூடியது எண்ண முடியாதது. இங்கே பாருங்க, இந்த க்ளவுன் பாருங்க எத்தனை பால் வச்சிருக்காரு கையில், 3 balls சரிங்களா. 1 2 3 balls. எத்தனை பலூன்ஸ் வச்சிருக்காரு, 2 balloons, 1 2 2 பலூன்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, இதில் என்ன வச்சிருக்காரு, இதில் சால்ட் வச்சிருக்காரு. இதை எண்ண முடியுமா, எத்தனை சால்ட் இருக்கு, எண்ணலாமா, முடியாது சரிங்களா. இது எண்ணக்கூடியது, இது எண்ண முடியாது சரிங்களா. கேன் கவுண்ட் அண்ட் கேனாட் கவுண்ட். பாருங்க, இப்போ இதெல்லாமே கவுண்ட் பண்ணக்கூடியது. பாருங்க, பால்ஸ், எத்தனை பால்ஸ் இருக்கு, 4 balls இருக்கு. பென்சில்ஸ், எத்தனை பென்சில்ஸ் இருக்கு, நாம கவுண்ட் பண்ணிக்கலாம். பேபிஸ், எத்தனை பேபிஸ் இருக்காங்க, கவுண்ட் பண்ணலாம். சேர்ஸ், எத்தனை சேர்ஸ் இருக்கு, கவுண்ட் பண்ணலாம். 3 சேர்ஸ்ன்னு. ஹவுசஸ், எத்தனை ஹவுசஸ் இருக்கு, 3 houses இருக்கு, கவுண்ட் பண்ணலாம். இதெல்லாம் கவுண்ட் பண்ணக்கூடியது. இங்கே பாருங்க, இதில் என்ன இருக்குன்னு பாருங்க, சுகர், இது மெட்டல், வாட்டர், ரைஸ், ஆயில். இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுப்பா, கவுண்ட் பண்ண முடியாது சரிங்களா. சின்னதாக குட்டி குட்டியாக நிறைய இருக்கும், அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம இதை என்ன சொல்லுவோம், கேனாட் கவுண்ட். கவுண்ட் கேனாட் கவுண்ட், அன்கவுண்டபிள்ன்றத கேனாட் கவுண்ட் அப்படி சொல்கிறோம் சரிங்களா. இப்போ கவுண்ட் பண்ணக்கூடியதை நம்ம எப்படி சொல்லணும், கவுண்ட் பண்ண முடியாததை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கவுண்ட் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹவு மெனி அப்படின்னு கேட்போம். ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் தேர், அங்கே எத்தனை பென்சில்ஸ் இருக்குது. ஹவு மெனி சேர்ஸ் ஆர் தேர், எத்தனை சேர்ஸ் அங்கே இருக்குது. ஹவு மெனி பேபிஸ், எண்ணக்கூடியதுக்கு ஹவு மெனி அப்படின்னு யூஸ் பண்ணணும், எத்தனை அப்படின்னு அர்த்தம். எண்ண முடியாததுக்கு ஹவு மச், எவ்வளவு அரிசி வேணும், உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணும், எவ்வளவு ஆயில் வேணும், சுகர் எவ்வளவு வேணும் அப்படின்னா என்னது, அது வந்து ஹவு மச், எண்ண முடியாது சரியாப்பா. கேனாட் கவுண்ட், எண்ண முடியாததை ஹவு மச் சொல்லணும், எண்ண முடிகிறத ஹவு மெனி அப்படின்னு யூஸ் பண்ணணும்.
இங்கே பாருங்கள், லுக் அட் த திங்ஸ் பிலோ அண்ட் டிக் இஃப் யூ கேன் கவுண்ட் அண்ட் கிராஸ் இஃப் யூ கேனாட் கவுண்ட். இது கவுண்ட் பண்ணக்கூடியதை டிக் பண்ணுங்கள், கவுண்ட் பண்ண முடியாத இன்ட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சாண்ட், மண், இதை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? கிராஸ் பண்ணிடுறோம். ப்ரெட்டு கவுண்ட் பண்ணலாம், எத்தனை ஸ்லைஸ் இருக்குதுன்னு என்ன செய்யலாம், நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், டிக் பண்ணிக்கலாம். சால்ட்டு என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், பைசைக்கிள் கவுண்ட் பண்ணலாம். பட்டர் என்ன செய்ய முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், ரைஸையும் என்ன செய்ய முடியாது, நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்து பேட்டு என்ன செய்யலாம், கவுண்ட் பண்ணலாம். ட்ரீ கவுண்ட் பண்ணலாம். மீட் என்ன செய்ய முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள், ரீட் த வேர்ட் அண்ட் டிக் த கரெக்ட் பாக்ஸ். பாருங்கள், இங்கே ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே கேன் கவுண்ட், கேனாட் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு கேன் கவுண்ட்னா கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இதில் டிக் பண்ணணும், கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னா இதில் டிக் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஜூஸ் என்ன செய்ய முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது, அதனால் இதில் டிக் பண்ணுறோம். சுகர் கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்து வாட்டர் என்ன செய்ய முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. பென் என்ன செய்யலாம், கவுண்ட் பண்ணலாம், எத்தனை பென், ஹவு மெனி பென்ஸ் ஆர் தேர். அடுத்து பால் என்ன செய்யலாம், கவுண்ட் பண்ணலாம், அதனால் அதை என்ன செய்யலாம், இங்கே டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? த பிளாக் ரேட்ன்றது ஒரு குட்டி ஸ்டோரி. சரிங்களா? அந்த கதையை பார்க்கலாம். பாருங்கள், பிளாக் ரேட் இஸ் ஸ்லீப்பி, சி கோஸ் டு த பெட்ரூம். அதுக்கு பிளாக் ரேட்டுக்கு என்ன வருது, தூக்கம் வருது. சரிங்களா? தூக்கம் வந்தோடனே அது செய்யுது, பெட்ரூமுக்கு போகுது. பெட்ரூமுக்கு போன உடனே என்ன செய்யுது, த பெட் இஸ் ஃபுல் ஆஃப் திங்ஸ். பெட் என்ன செய்யுது, நிறைய திங்ஸாக கிடக்குது. சி கிளீன் த பெட், அந்த என்ன செய்யுது, பெட்டை க்ளீன் பண்ணுது. பாருங்கள், பெட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்குதா. சி புட்ஸ் த புக்ஸ் இன் த ஸ்கூல் பேக், புக்ஸ் எல்லாம் ஸ்கூல் பேக்கில் வைக்குது. தென் சி புட்ஸ் த பேக் ஆன் த செல்ஃப், அப்புறம் புக் பேக்கை செல்ஃபுக்குள்ளே வைக்குது. சி புட்ஸ் த ஃப்ரூட்ஸ் இன் த பேஸ்கெட் அண்ட் த பன் இன் த பவுல். அதில் இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து பேஸ்கெட்டில் வைக்கிது, பன் எடுத்து பவுலில் வைக்கிது. ஓகேவா? சி புட்ஸ் த சோப் ஆன் த செல்ஃப், சோப்பை செல்ஃபில் வைக்குது. தேர் இஸ் அ ட்ரங்க் அண்டர் த செல்ஃப். சி புட்ஸ் த பேஸ்கெட் நியர் த ட்ரங்க் அண்ட் த பேட் இன் த ட்ரங்க். என்ன செய்யுது, பேட்டை ட்ரங்க்குள்ளே வைக்கிது, ட்ரங்க்கு பக்கத்தில் பேஸ்கெட்டை வைக்கிது. சரிங்களா? அதுக்கடுக்கு தேர் இஸ் அ அவ்வளோதான், சோப்பை செல்ஃபில் வைக்கிது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தென் சி ஃபைன்ஸ் எ ஸ்பூன் அண்ட் ஏ பிளேட். அதுக்கப்புறம் பார்க்குது, ஒரு ஸ்பூனும் பிளேட்டும் இருக்குது. அதை சி புட்ஸ் தெம் ஆன் த செல்ஃப், அந்த செல்ஃபில் ஸ்பூனையும் பிளேட்டையும் வைக்கிது. சி புட்ஸ் த பெல்ட் ஆன் த ஹூக், பெல்ட் எடுத்து அந்த ஹூக்கில் மாட்டுது. சி புட்ஸ் த பிளேட் அண்ட் த டம்ளர் ஆன் த பாட். என்ன செய்யுது, அந்த பானைக்கு மேலே, பாட்டுக்கு மேலே தட்டையும் டம்ளரையும் வைக்கிது தண்ணி குடிக்கிறதுக்காக. சி புஷஸ் த பாட் நியர் த வால், அந்த பானையை எங்கே கொண்டு போய் வைக்கிது, சுவர்கிட்ட வைக்கிது. ஆஃப்டர் ஆல் தேட் பிளாக் ரேட் மேக் ஹெர் பெட். அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அதோட பெட்டை சரி பண்ணுது. பாருங்கள், சி ரோல்ஸ் அவுட் த மேட் நீட்லி, அந்த பெட்டை நீட்டாக விரிக்குது. சி புட்ஸ் த ஷீட் ஆன் த மேட், அந்த மேட்டுக்கு மேலே, அந்த பாய்க்கு மேலே ஒரு ஷீட்டை விரிக்குது. ஃபைனலி த பெட் இஸ் க்ளீன், ஃபைனலாக என்ன செய்யுது, பெட்டு க்ளீன் ஆகுது. பிளாக் ரேட் கோஸ் டு ஸ்லீப். ஓகேவா? சர்க்கிள் தான் கரெக்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னப்பா, இது பேஸ்கெட். இது பேஸ்கெட். இது என்னப்பா, இது ட்ரங்க்கு. அடுத்து இது என்னப்பா, இது பிளேட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், டிக் எஸ்ஆர் நோக்கிட்டுருக்காங்க. பிளாக் ரேட் இஸ் ஸ்லீப்பி, பிளாக் ரேட்டுக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா எஸ், அதுக்கு தூக்கம் வந்துச்சு. சி புட்ஸ் த பாட் ஆன் த செல்ஃப், அது பாட்டை செல்ஃபில் வச்சுச்சா, பானையை செல்ஃபில் வச்சுச்சா, இல்லை, பானையை சுவரை ஒட்டி வச்சுது. சி புட்ஸ் த பேட் இன் த ட்ரங்க், பேட்டை ட்ரங்க்குள்ளே வச்சுச்சா, ஆமாம், பேட்டை ட்ரங்க்குள்ளே வச்சுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அரேஞ்ச் த ஸ்டோரி இன் த கரெக்ட் ஆர்டர் யூஸிங் நம்பர்ஸ் 1 2 3. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன் ஸ்லீப்பி, அந்த தூக்கம் வந்த உடனே அது என்ன செய்யுது, வந்து பார்க்குது, பெட் ஃபுல்லாக திங்ஸாக கிடக்குது. இது நம்பர் 1.
அடுத்து என்ன செய்யுது, எல்லா திங்ஸையும் எடுத்து எடுத்து வைக்குதா, அரேஞ்ச் பண்ணுதா. இது நம்பர் 2. அதுக்கடுத்து படுக்குது. ஓகேவா, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கிறாங்க. இது நம்பர் 3. அடுத்து பாருங்கள், இதில் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கப்பா, பிக் பிக்சர் அப்படின்ற தலைப்பில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. பிக் பிக்சர். இதில் பாருங்கள், கிளாக் இருக்குது, சுவரில் கிளாக் மாட்டியிருக்காங்க. இங்கே ஒரு ஹேங்கரில் ஒரு ஷர்ட் தொங்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பையன் இருக்கான், ஒரு பாய் இருக்கான், அவன் கையில் ஒரு பேட் இருக்குது. இங்கே ஒரு சோஃபா இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பில்லோ இருக்குது. இங்கே ஒரு ரேக் இருக்குது, இந்த ரேக்கு மேலே ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குது. இங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, அதுக்குள்ளே ஃபிஷ் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டேபிள் இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு பொண்ணு, ஒரு கேர்ள் இருக்கா. அடுத்து இங்கே ஒரு டேபிள் அண்ட் சேர் இருக்குது. இந்த டேபிள் பக்கத்தில் பால் இருக்குது. மேலே இங்கே என்ன இருக்குது, டிவி இருக்குது. ஓகேவா, இப்போ இதை வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பாருங்கள், வாட் இஸ் இன் த கேர்ள்ஸ் ஹேண்டு. அந்த பொண்ணோட கையில் என்ன இருக்குது, அவளோட கையில் கீ இருக்குது. அந்த இருக்குது பார்த்தீங்களா, கையில் கீ இருக்குது. எ கீ இஸ் இன் த கேர்ள்ஸ் ஹேண்ட். அந்த பொண்ணோட கையில் என்ன இருக்குது, கீ இருக்குது. வாட் இஸ் இன் த பாய்ஸ் ஹேண்ட். பாய்ஸ் ஹேண்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பேட் இருக்குது. எ பேட் இஸ் இன் த பாய்ஸ் ஹேண்ட். சரிங்களா. வாட் இஸ் ஆன் த வால். சுவரில் என்ன இருக்குது, கிளாக். எ கிளாக் இஸ் ஆன் த வால். இல்லைன்னா எ டிவி இஸ், எ டெலிவிஷன் இஸ் ஆன் த வால். ரெண்டுமே இருக்குது. சரிங்களா. வாட் இஸ் அண்டர் த டேபிள். டேபிளுக்கு அடியில் என்ன இருக்குது. இது பாருங்கள், டேபிளுக்கு அடியில் என்ன இருக்குது, பால் இருக்குது. சரிங்களா. எ பால் இஸ் அண்டர் த டேபிள். வாட் இஸ் இன் த டேங்க். டேங்கில் என்ன இருக்குது, ஃபிஷ். எ ஃபிஷ் இஸ் இன் த டேங்க். வாட் இஸ் ஆன் த சோஃபா. எ பில்லோ இஸ் ஆன் த சோஃபா. சோஃபாக்கு மேலே என்ன பார்த்தோம், பில்லோ இருக்குது. வாட் இஸ் ஆன் த கபோர்டு. கபோர்டுக்கு மேலே என்ன பார்த்தோம், ஃப்ளவர் வாஷ். எ ஃப்ளவர் வாஷ் இஸ் ஆன் த கபோர்டு. வாட் இஸ் ஆன் த ஹேங்கர். ஹேங்கரில் என்ன இருக்குது, எ ஷர்ட் இஸ் ஆன் த ஹேங்கர். வாட் இஸ் த கலர் ஆஃப் த வால். கலர், வாலோட என்ன கலரில் இருக்குது, எல்லோ கலர். சரிங்களா. The color of the wall is yellow. What is the time by the wall clock? The time is 4 o'clock. பாருங்க, இப்போ ஐ கேன் டூன்ற டாப்பிக்கில் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த யூட்டன்சில்ஸ். இதோட பெயர் எழுத சொல்லியிருக்காங்க. மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நைஃபு, பவுலு, மிக்சர். இது என்னப்பா, இது மிக்சர், இது நைஃப், இது பவுல். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரீட் த சென்டென்ஸ் அண்ட் ரைட் ட்ரூ. ட்ரூக்கு டி போடணும், ஆர் ஃபால்ஸுக்கு எஃப் போடணும். ஓகேவா. ரீட் த சென்டென்ஸ் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா டி போடணும், ஃபால்ஸ்னால் எஃப் போடணும். பாருங்கள், வி கட் த நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணுவோம். இது ட்ரூ. we mix the recipe books. ரெசிபி புக்கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுவோன்னு இருக்குது, அது ஃபால்ஸு. we make milkshake with mixi. ஓகே, இது ட்ரூ. தேர்ட் ஒன்று. ஃபோர்த் ஒன் we fry with pan. அதுவும் ட்ரூ தான். பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மேக் த வேர்ட் வித் பிக்சர். மேட்ச் த வேர்ட் வித் பிக்சர். பாருங்கள், பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னா என்னது, கலக்கிறது. இங்கேருந்து என்ன செய்யணும், இங்கேருந்து இங்கே எடுத்துக்கலாம். அடுத்து சாப் பண்ணுறது இந்த இருக்குது, வெஜிடபிள்ஸை சாப் பண்ணுறோம். இது பாயில்னால் வேக வைக்கிறது. அரேஞ்ச் த லெட்டர்ஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இங்கே கொடுத்துருக்குற இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குற இந்த லெட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கரெக்டான வேர்டு. ஸ்டார் வித் த ஸ்பூன். SPOON, ஸ்பூன். ஸ்பூனை வச்சு கலக்கணும். சரிங்களா. த கேரட் ஃபார் சாலட். இது சாப். CHOP, chop the carrot for salad. அடுத்து recite the poem rooms in our house. அந்த போயத்தை மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் listen to the teacher and ask a question. Ask a pen from your friend. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பெண்ணு கேட்கணும் அப்படின்னா என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மே ஐ கேன் ஐ பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இதை கேட்கணும். ஆஸ்க் ஏ நோட் புக் ஃபார் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர். கேன் ஐ டேக் யுவர் பென், கேன் ஐ யூஸ் யுவர் நோட் புக், அப்படி இந்த மாதிரி கேட்டுக்கிறணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், சர்க்கிள் த ஹார்ட் ஒன். இதில் எது வேறு மாதிரி இருக்குது, சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே கவுண்டபிள், இது அன்கவுண்டபிள். அதனால் இதை நம்ம சர்க்கிள் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இது கவுண்டபிள்,
இதுவும் கவுண்டபிள், இது அன்கவுண்டபிள். ஓகேவா? கேனாட் கவுண்ட் பண்ண முடியாதது. அப்போ என்ன செய்யணும்? இதை சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. ரைட் சி ஃபார் திங்ஸ் யூ கேன் கவுண்ட் அண்ட் யூ ஃபார் திங்ஸ் யூ கேனாட் கவுண்ட். சரியா? கவுண்ட் பண்ண முடியாதுக்கு சி போடணும். சேரு கவுண்ட் பண்ணலாம், சி போட்டாச்சு. இதில் பாருங்கள், இது கவுண்ட் பண்ண முடியாது யூ. இது என்னது? பேனு கவுண்ட் பண்ணலாம், சி போட்டாச்சு. ஓகேவா?